வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிசைட் பண்ணியிருக்கேன். அதாவது எல்லாருமே கேட்டிங்க, ஆர்ஓஐ கான்செப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் மட்டும்தான் போடுறீங்க, ஏதாவது ஃப்ரீயாக உள்ள ஜாப்ஸ் வந்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னீங்க. இனிமேல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைட்டும் போட போகிறேன், ப்ளஸ்ஸு நம்ம ஆர்ஓஐ கான்செப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் இதுவும் போட போகிறேன். ஆனால் நான் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில் வந்து சொன்னது தான், எல்லாமே ரிஸ்க் அதெல்லாம், அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பெரும்பாலும் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஃப்ரீயாக உள்ளதே ஒரு ஜாப் எடுத்திருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிஷோங்கிற ஒரு ஆப் தான் இதுதான் இந்த ஆப்பு. இதில் என்ன நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நம்ம ஒவ்வொரு பொருளும், அதாவது இப்போ நீங்கள் நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பொருளை செலக்ட் பண்ணுறேன். இந்த பொருளை செலக்ட் பண்ணி நான் ஒருத்தருக்கு இதை வந்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒருத்தருக்கு இந்த பொருளை வந்து நீங்கள் அனுப்பலாம். அதாவது உங்களுடைய ஃப்ரெண்டை வந்து வாங்க சொல்லி இதை அனுப்பலாம். இப்போ அவங்க அது ஓகே அப்படின்ட்டாங்கன்னா, இந்த பொருளெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஷாப்புக்கு போய் இந்த பொருளை நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க. சரி, இந்த பொருள் எனக்கு அவைலபிள் இல்லை. இந்த பொருள் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது இப்போ பாருங்கள், 302 ரூபா போட்டிருக்கு இதோட ப்ரைஸு. இதில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதில் கேட்கும் பாருங்கள், கேஷ் கலெக்டிங் ஃப்ரம் கஸ்டமர். அதாவது நீங்கள் இன்னொரு கஸ்டமருக்கு வாங்கி கொடுக்கும்போது அவங்கள்ட்டேருந்து எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 302 ரூபா தான் இவங்களோட ரேட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 400ரூபா, இப்போ ஒரு 400ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்ஜின் வந்து 98 ரூபா. அப்போ அவங்க 400ரூபா கொடுத்து வாங்கிடுவாங்க, உங்களுக்கு ப்ளஸ் 98 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தவங்களையும் வாங்க சொல்லும் போது நீங்களாக உங்களுக்கான கமிஷனை வந்து செலக்ட் பண்ணுறது தான், ஓகேங்களா. அது போக ரெஃபரல் ஏர்னிங், இதில் ரெஃபரல் ஏர்னிங் வந்து நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க. ரெஃபரல் ஏர்னிங் பாருங்கள், அதாவது ஃபஸ்ட்டு 4 மெம்பர்ஸை நீங்கள் ரெஃபரல் பண்ணிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சேலில் வந்து உங்களுக்கு 3 ஆர்டருக்கு வந்து உங்களுக்கு 10% கமிஷன் கிடைக்கும். அப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ரெஃபரல் பண்ண 4 பேரும் அவங்க ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு 10% உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. அது போக ப்ளஸ் ஒரு 12 மாதத்துக்கு அவங்க எப்போல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு 1% கிடைக்கும். அப்புறம் 5 to 8 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா 20% கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ரெஃபரல் ஏர்னிங் நிறையா இருக்குது இதில், ஓகேங்களா. மிஷோ ஆப்பை பற்றி நான் நிறையா தகவல் கொடுக்க போகிறேன். நான் வந்து இப்போ ஃப்ரீ சைட் தான் நிறையா நம்ம போடலான்னு இருக்கேன். அது போக நானே பார்த்தீங்கன்னா மிஷோ ஆப்பில் தான் வாங்கிட்டு இருக்கேன். நானே வந்து இப்போ கடைகளுக்கெல்லாம் போகிறது கிடையாது, நம்மளே வந்து இங்கேயே மிஷோ ஆப்லேயே வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வீட்டு தேடி வந்துடுது, ஓகேங்களா. அதனால ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களுக்கு என்ன பிடிச்ச வரைக்கும் நீங்களும் இதிலே ஆர்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ண சொல்லும்போது நீங்களாக வந்து உங்களுக்கான கமிஷனை வந்து நீங்களாக செலக்ட் பண்ணுறீங்க. அப்போ அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. இதில் டெய்லி 1 lakh 2 lakhலாம் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. அதளவுக்கு ரீச் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். சேர்ந்து உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சைட்டில் வந்து ஃப்ரீ சைட்ஸ்லாம் நிறையா போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நான் இன்னும் என்கரேஜ் பண்ணி போட்டுக்கிட்டு இருப்பேன், ஓகேங்களா. தேங்க்யூ.